Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே குடியிருப்புகளை ஒட்டிய பாதையில் தேங்கி கிடக்கும் நீரை அகற்றக் கோரி பெண்கள் நாற்று நட்டு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இனாமணியாச்சி ஊராட்சிக்குட்பட்ட ஜெயம் நகர் குடியிருப்புகளை ஒட்டிய கண்மாய்க்கரை உயர்த்தப்படாமலும் மறுகரையில் நீர்வரத்து வடிகால் இல்லாத சூழலும் உள்ளது. இதனால் 600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் ஜெயம் நகர் முழுவதும் தெருக்களில் தண்ணீர் தேங்கியதுடன் குடியிருப்புகளுக்குள்ளும் புகுந்துவிடும் நிலை உள்ளது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் விரக்தி அடைந்த மக்கள் தண்ணீர் தேங்கிய சேற்றில் நாற்று நட்டு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். ஸ்டாலின் ஆட்சியில் அடிப்படை வசதிகளை பெறுவதற்கு கூட மக்கள் போராட்டம் நடத்தும் நிலை அதிகரித்து வருகிறது. மழை பெஞ்சா ஒரு மாசம் இந்த தண்ணிக்குள்ள தான் நாங்க இருக்கிறோம். இந்த தண்ணிக்குள்ள பாம்புல இருந்து எல்லாமே வருது. இதான் எங்களுக்கு நடப்பாதை. சின்ன குழந்தைங்களை ஸ்கூலுக்குள்ள இருந்து பெரிய ஆட்களை ஹாஸ்பிட்டல் வரைக்கும் நாங்க இந்த பாதையில தான் கூட்டு போறோம். பஞ்சாயத்துக்கு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி நாங்க போயிட்டோம். யாருமே எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. எங்களுக்கு அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. இந்த பாதையில தான் நாங்க நடக்கணும். ஹாஸ்பிட்டல் இருந்து ஸ்கூல் வரைக்குமே உயிரை பாதுகாக்க முடியல. எங்களால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ரோட்டையை நாங்க தாண்டி போறோம். மக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் பயிற்சி பட்டறை மற்றும் கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் வழக்கறிஞர் கௌதம் காமராஜ் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் மற்றும் காஞ்சிபுரம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் எஸ் சதீஷ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கழக தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் VVR ராஜ் சத்யன் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் ப கணேசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதனந்தபுரம் கே பழனி, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம், இளைஞரணி மாநில செயலாளர் SSR சத்யா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.